கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சுத்திகரிப்பை குறித்து பார்ப்போமா? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. சுத்திகரிப்பு அவசியமாக காணப்படுகிறது. இந்த பரிசுத்த வாரத்தின் முதல் நாள் அத்தி சுத்தி நாள் என்று இந்த நாளை கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கின்றனர். ஆகையால் நாம் இன்றைக்கு சுத்திகரிப்பை குறித்து பார்ப்போம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. சுத்திகரிப்பு கண்டிப்பாக அவசியம். சுத்திகரிப்பு இல்லாம நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காணப்படவே முடியாது. அதனால் எப்படியாக நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பார்ப்போம். அந்நாட்களில் சிவப்பு கடாரி, ஆட்டுக்கடா இவைகளின் மூலமாக கொன்று ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக, தங்களை பாவம் இல்லாதவர்களாக சுத்திகரித்துக் கொண்டவர்களாக அந்நாட்களில் வழக்கமாக காணப்பட்டது. ஆட்டுக்கடாக்களின் ரத்தம், சிவப்பு கடாரியின் ரத்தம் இவைகளை சிந்தி மனுக்குல வாழ்க்கையை சுத்திகரிப்பதற்கு அத்தியாவசியமாக காணப்பட்டது. இன்றைய நாட்களில் அப்படி தேவையில்லை. ஏனென்றால் நமக்காக தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இப்பூலத்தில் இறங்கி அவர் நமக்காக ஆட்டுக்குட்டியானவராக அவர் பலியிடப்பட்டு தன் ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருடைய உடம்புல இல்லாதவனம் அத்தனை சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்தினவராக, நம்மை மீட்டு கொண்டவராக, பலி செலுத்தப்படும் பலியாடாக அவர் காணப்பட்டபடியால் அவர் அந்த பலியினை செலுத்தி பிசாசின் தந்திரங்களை ஜெயித்ததினால் நாம் இன்று பலி செலுத்த தேவையில்லாதவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் பலி செலுத்த தேவையில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரலோகத்தின் சாயலாக நம்ம பூமியில காணப்படுகிற அப்படினால், ஏன்னா தேவ சாயலாக தான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் படைத்தார். அந்த சாயலாக படைத்த நாம் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவராக, அவரோடு நாம் காணப்படத்தக்கதாக வேண்டுமேயானால் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். மார்க் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24 வரை இந்த சுத்திகரிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஆண்டவர் பெத்தானியாவில் ராத்தங்கி விட்டு அப்படியே எருசலேமுக்கு அவர் வர புறப்பட்டு வருகிறார். அந்த சமயத்துல என்ன நடக்குன்னா, அவருக்கு பசி உண்டாகிறது. அவருக்கு பசி உண்டானவனா அப்படியே பார்க்கிறாரு, ஒரு அத்திமரம், நல்ல இலைகளுள்ள அத்திமரமாக பச்சை பசேல் என்று பசுமையாக காணப்பட்டது. தனக்கு பசி, அவருடைய கண்கள் எதை நோக்கிறது? ஏதேனும் ஒரு பழம் அகப்படுமா, அதை நான் பறித்து சாப்பிடுவோம் என்று பார்க்கிறார். ஆனால் அந்த அத்தி மரத்துல ஒரு பழம் கூட இல்லை. கனிகள், இலைகள் நிறைந்த மரத்துல கண்டிப்பா பழம் இருக்கும். ஆனா அந்த மரத்துல, அந்த அத்தி மரத்துல பழம் இல்லை. ஏன்னா அந்த மார்ச் ஆகஸ்ட் மாதங்கள்ல அந்த அத்தி மரங்கள் கனி கொடாது. ஆனா அந்த மரத்துல ஒரு மொக்கு மாதிரி தட்ஸுங்கிற இது காணப்படும். அந்த தட்ஸுங்கிறத என்ன செய்வாங்க, அது வெளியே போறவங்க பறிச்சு பசியாற்றுவதற்கு அதை கடித்து சாப்பிடுவார்கள். அந்த தட்ஸு கூட, மொக்கு கூட அங்க காணப்படல. எதுவுமே இல்லாம அந்த அத்திமரம் காணப்பட்டது. இலைகளுள்ள மரமாக பசியாற்றுவதற்கு எதுவுமே இல்லாததாக காணப்பட்டபடியால் ஆண்டவர் அந்த மரத்தை பார்த்து, இது முதல் ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசியாதிருப்பான் என்று சொல்லி அந்த அத்தி மரத்தை சபிக்கிறவராக காணப்பட்டார். நம்மில் கனி இருந்தால் மாத்திரமே தான் நம்மை ஆண்டவர் விரும்புவார். நாம் கனி தராத பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு பிரியமான ஜீவியம் செய்யாதவர்களாக காணப்பட்டார். உண்மையிலே ஆண்டவர் நம்மை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார். ஆதலால் எவ்வாறாக அத்திமரம் கனி, அவருடைய பசியாற்றுவதற்கு ஒரு சிறிய கனி கூட, ஒரு மொக்கு கூட கொடுக்காது இருந்ததோ, இனி ஒரு காலம் உண்டத்தில் கனியை ஒருவனும் புசியான் என்று சொல்லி சபித்தார். நம்மையும் அவர், நாம் ஒரு கனி கூட ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக, மற்றவர்களுக்கு நாம் துன்பத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோமேனால் நம்மை அவர் ஒரு இயல்பொருளாக பார்ப்பார். நாம் மற்றவருடைய பார்வையிலும் ஒரு இயல்பொருளாக, ஒன்றுமில்லாதவர்களாக, அவர்களுடைய பார்வையே வித்தியாசமாக காணப்படத்தக்கதாக, அறிவுறுப்பாக காணப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். கனியுள்ள ஜீவியம் செய்தால்தான் அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்லும் பொழுது நமக்கு தரப்படும் ஜீவ கிரீடத்துல அநேக முத்துக்கள் காணப்படும். இல்லையே, முத்துக்கள் இல்லாத ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கும். கனியுள்ள ஜீவியம் செய்கிறோமா என்று நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். கனியில்லாத அத்தி மரத்துக்கு என்ன பலன் கிடைத்தது? சற்று சிந்தித்து பார்ப்போம். அதன் பிற்பாடு அவர் நினைச்சுக்கிறார், எருசலேம் ஆலயத்துக்கு கடந்து வருகிறார்.
எருசலேம் ஆலயத்துல என்ன நடக்கிறது என்று 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி உபதேசித்தார். அவருடைய வீடு ஜப வீடு. அவர் நம்மை பார்த்து கூட நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியவராக காணப்பட்டபடியால் அவருடைய ஆலயத்தை குறித்து அவர் வைராக்கியமாய் இருப்பார். அவருடைய ஜபாலயத்தை குறித்தும் நம்மை குறித்தும் எம்பிள்ளை என்கிற வைராக்கியத்தோடு காணப்படுவார். அவருடைய ஜபாலயத்துல அன்றைக்கு விற்கிறவர்கள், காசுக்காரர்கள் பணமாற்று பரிவர்த்தனையாக அந்த இடத்தை அவங்க பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? கையில வார் எடுத்தார், எல்லாத்தையும் அடித்து நொறுக்கினார், பழையலை கவிழ்த்து போட்டார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? அவருடைய ஜபாலயத்தின் மீது வைராக்கியமாக காணப்படுகிறோமா, இல்லை அவருடைய ஜபாலயத்தை ஒரு விற்கிற வியாபார ஸ்தலமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். அவருக்கு பிரியமானதை செய்தால் மாத்திரமே அவருடைய சமூகத்துல நாம் காணப்பட முடியும். எத்தனையாய் சீசர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தாங்க, என் பின்ன வாங்கினாங்க, எல்லாத்தையும் விட்டு அவங்க பின்னால போனாங்க. இன்றைக்கும் அவர்கள் பேசப்படுபவர்களாக காணப்படுகிறார்கள். நான் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய காரியங்களுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு விரோதமாக நான் காணப்படுவோமே ஆனால் அவர் கையில் பிறம்பை எடுக்கிறவராக, வாரை எடுக்கிறவராக காணப்படுவார். எப்பவும் நம்மளை பார்த்து என் பிள்ளைன்னு அன்பா நம்மளை கரிசனையோடு பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாரு. தவறு பண்ணும் பொழுது எத்தனையாய் பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று சொன்னது போல நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, நாம் தவறு செய்யும் பொழுது அவர் பிறம்பை கையாடுகிறவராக காணப்படுவார். அன்று வாரினால் ஜபாலயத்தை நாசப்படுத்தினவர்களை கவிழ்த்து போட செய்கிறவராக காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அவருக்கு பிரியமற்றவர்களை செய்வோமே ஆனால் நம்மையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க முடியாம கவிழ்த்து போடுகிறவராக காணப்படுவார். இந்த நிலைமை நமக்கு வேண்டுமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் நாம் சீர்தூக்கி பார்ப்போம். என்னில் சுத்திகரிக்கப்பட வேண்டியவை என்ன காணப்படுகிறது? நான் எப்படிப்பட்ட பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன்? இந்த பாவத்தை விட்டு நான் எப்படியாக வெளியேற முடியும்? ஆண்டவரே நீரே எனக்கு தயை, ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது, என் பிள்ளை என்கிட்ட வந்து கிடக்காலேன்னு சொல்லி நம்மளை கரந்தூக்கி பிடித்து மார்போடு அணைத்துக் கொள்வார். ஆம், அவர் சுத்திகரிக்கிறவர். அத்திமரத்தை அவர் பார்த்த பொழுது ஒன்றும் அகப்படவில்லை. ஒரு நாளும் ஒருவனும் உன்னிடத்தில் கனி புசிக்க மாட்டான் என்று சொல்லி சபித்தார். எருசலேம் ஆலயத்திற்கு சென்றார். காசுக்காரர்களை பார்த்தார், கவிழ்த்து போட்டார். திரும்பவுமாக மீண்டு வருகிறார்கள். அவருடைய சீசர்கள் அவரை பார்த்து சொல்கிறார், போதகரே நீ சபித்த அத்திமரம் பட்டு போய்விட்டதே என்று சொல்கிறார்கள். ஆம், ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் மாத்திரமே அவருடைய சமூகத்துல நாம் காணப்பட முடியும். அவிசுவாசம் உடையவர்களாக நாம் காணப்பட்டால் ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். விசுவாசம் உள்ள ஜெபம் அது ஆண்டவருடைய சமூகத்துல தூபமாக ஏறெடுக்கப்படும். ஒரு சிறு கடுகு, அதை நீங்க பாப்பீங்கன்னா அந்த கடுகு சின்னதா இருக்கும், ஆனா ஒரு பழுதும் இருக்காது. எத்தனை கடுகு வேணாலும் கையில அள்ளி பாருங்க, பரிபூர்ணமா முழு உருண்டையா காணப்படும். அதே போல அந்த சிறு கடுகு, அந்த கடுகு சிறுத்தாலும் ஆரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல நாமும் நம்முடைய விசுவாசத்துல எந்த குறைவும் இன்றி ஆண்டவருடைய சமூகத்துல என்ன கேட்கிறோமோ கேட்கிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நீர் எங்களுடைய இருதயத்துல ராஜா, நீர் எங்களை சுத்திகரித்து எங்களுடைய இருதயத்துல எங்களை வாசம் பண்ணுப்பா. நீர் எங்களை சுத்திகரிக்காமல் நாங்கள் உங்களுடைய பரலோக ராஜ்யத்தை கிட்டி சேர முடியாதுப்பா. தயவாய் எங்களை நீ சுத்திகரித்து எங்களை வழி நடத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்தி வழி நடத்தும். உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் உணர்வை தாரும். இயேசுவின் மூலம் இவங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.